ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎல்செபப் அனிமேவோட எபிசோட் 23 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த லேடிஸ் கேங்ல இருக்க அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வந்து என்ன பண்ண போறோம், எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் ஓகே தான். சரி வாய மூறையா, எனக்கு தெரிஞ்சு சாக்கரோ இல்ல பேஸ்கெட் பாலையோ நம்ம விளையாடுவோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணதே இல்லையே. ஆனா அதுக்குள்ளே டீச்சர் வந்து சொல்றாங்க, எல்லாருமே அமைதியா இருக்கீங்களா, நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். ஸ்கூலுக்கு ஒரு புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. இவங்களோட பேரு இங்க ஒருத்தங்க வராங்க. இத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவங்களோட பேரு ஹில். அட இருங்க, நானே சொல்றேன். என்னோட பேரு ஹில்டா, என்ன ஹில்டா நீங்க கூப்பிடலாம். சரிங்க சென்சே, இந்த மாதிரி நான் எங்க போய் உட்கார்றது? அட ஹில்டா, நீங்க எங்க வேணாலும் போய் உட்காரலாம், உங்க இஷ்டம் தான், போய் உட்காருங்க. ஓ அப்படியா, சரி மொட்டை, நீ வந்து என்ன பண்ண, அந்த சைடு போற வழியை பாரு. இதை கேட்டோன்னே குமேல்டாக்கங்க ரொம்ப கடுப்பாகுது. ஆமா, அத்தனை இடம் காலியா இருக்குல்ல, அத்தனை இடத்தை விட்டு இங்கதான் நீங்க உட்காருவீங்களா? ஆமா, உனக்கு என்ன வந்தது? நான் வந்து அவனை பாத்துக்கணும்ல. இவ சொல்றது ஏதோ அந்த குழந்தைய தான், ஆனா அவன் நினைச்சுக்கிறது ஓகாவ. இதனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்பதா எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒய்ஃபா லவ்வரா, பாக்கலாம் என்ன ஆகும்னு. உடனே அங்க பயங்கரமா ஃபுரோச்சியை கத்த ஆரம்பிச்சான். நிறுத்துறீங்களா இந்த ஓகாவோட ஹேரம் விஷயத்த? ஹெல்டா, அந்த பொண்ணு ஒன்னும் ஓகாவோட ஒய்ஃப் இல்ல. அப்படிதான்டா ஃபுரோச்சி வந்து சொல்றான் என்ன விஷயம்னு. ஒய்ஃப் எல்லாம் இல்ல, அவ ஓகாவோட சின்ன தங்கச்சி. கேட்டோடனே ஓகா அப்படியே உதச்சு விட்டுறான். சீன்ல இப்பதான் அங்க ஓகா கிட்ட உட்காந்துங்கன்னே அவ சொல்றான், இந்த ஸ்கூல் விஷயம் இது வந்து அந்த அளவுக்கு மோசமா இல்ல நான் நினைச்ச மாதிரி. ஆனா இந்த யூனிஃபார்மும் ரொம்ப டைட்டா இருக்கு. சரி நீ வந்து இதுக்கு வந்து அந்த விஷயத்த சொல்ல முடியுமா? ரொம்பவும் கியூரியஸா இருக்க போல. சரி நீ வந்து அவளைக்கும் யோசிக்க கூடாது. நான் ஒண்டி இங்க வரல, பேத்தும் வந்திருக்கான். அதே மாதிரி ஃபுரோச்சி சொன்னது அவளைக்கும் தப்பு இல்ல. கான்ட்ராக்ட் படி நான் உன்னோட கசன் மாதிரி தான் நான் இங்க வந்திருக்கேன்னு. என்னது பேத்தும் இங்க வந்திருக்கானா? அப்போ அவன் வந்து எப்படி ஒரு மேக்ஸ் டீச்சரா வந்திருப்பானா? அப்ப அங்க பேத்தை காட்டுறாங்க. பேத்து பார்த்தா அவ்வளவு தடியா இருக்கானா? இந்த ஷர்ட் எல்லாம் அவனுக்கு பத்தவே இல்ல. இவன் என்ன உண்மையிலேயே ஒரு ஸ்டூடெண்டா? நம்பவே முடியல. அப்படி இவங்க ஆச்சரியமா இருக்கும் போதே அங்க ரெண்டு பொண்ணுங்க வந்து சொல்றாங்க, மேட்ச் வந்து டிசைட் ஆயிடுச்சு, அதாவது வாலிபால் தான் விளையாட போறோம். இதெல்லாம் கேட்டோடனே அவங்க இன்னமும் ஆச்சரியமாகறாங்க. என்னது வாலிபாலா? என்னது வாலிபாலா? இதே மாதிரி 2-3 வாட்டி அவங்க ரிப்பீட் பண்ணிருக்காங்க. சீன்ல மிக்கி கேக்குறான், யோ இதெல்லாம் என்ன சரிதானா? வாலிபால போய் சூஸ் பண்ணிருக்க, நான் ஒன்னும் இங்க கேம் விளையாட வரல. அதாவது எனக்கு தேவை சண்டை. அதாவது நீ என்ன பண்ணிருக்க? கவலைப்படாதடா மிக்கி, ஏன்னா நான் இதை தெரிஞ்சுதான் சூஸ் பண்ணேன். யாருக்குமே வாலிபால் வந்து வராது, அதை நானும் சொல்றேன். யாருக்குமே வராதுன்னா ஜெயிச்சாலும் அதுல அர்த்தமே இருக்காது. டே மிக்கி, போன வாட்டி காப்பாத்துற மாதிரி இந்த வாட்டிலாம் என்னால காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி இந்த விஷயம் வெளிலாம் போகாது, ஏன்னா இது டீச்சருக்கும் தெரியாது, கவலையே படாத. இந்த சைடு அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க, ஏதோ ஒரு டீமன் இருக்கு, சோ அதனால பேத் உன்னோட கண்ணை வந்து நீ அவளைக்கும் எடுக்க கூடாது, ஏன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. நெக்ஸ்ட் சீன்ல அங்க பிராக்டிக்ஸ் ஆரம்பிக்குது. ஆனா அந்த பொண்ணுங்க கும்பலும் அந்த பியல்செபப் ஒண்டி தான் இருக்கு. அட ஓகா எங்க? அவன் தூங்கின்னு இருக்கான். அங்க குமேல்டா மத்தவங்களை கேக்குறாளா, ஆனா மத்தவங்க யாரும் வரலையா. அந்த பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு சொல்றான், ஆனா அவங்க ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்க, அதாவது நீங்க வந்து உங்களோட உடம்புல இருக்க இந்த விஷயத்த காட்டுனா அவங்க வந்து வருவாங்களா. என்னது, நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணுமா? நீ வந்து மேடமாவோ ஏன் அந்த மாதிரிலாம் ஃபேன் சர்வீஸ் பண்ண சொல்றியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பின்னாடியே ஹில்டாவும் வராளா. இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆயிடுது. அதுவும் நித்துறீங்களா, இந்த மாதிரி நீங்க வந்து சண்டை போடாதீங்க, நான் வேணா ஒரு ஐடியா தரேன். நீங்க அப்படிலாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி குட்டி குட்டியா நீங்க போட்டுவாங்க, அதுவே போதும். அதனால எல்லாருமே மயங்கி போயிடுவாங்க. அந்த டைம்ல நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். வாய மூறியா, இப்ப ஏதோ ஒண்ணு நம்ம வாலிபால அவங்க கூட விளையாடி ஆகணும். சோ அதனால எல்லாருமே தயாரா இருங்க. ஆனா அந்த பொண்ணுங்க அவளைக்கும் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. ஆமா, நீ எப்போ எங்களுக்கு பாசாமான? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இப்போ என்ன, மத்தவங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும், மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல நசுமி குளிச்சுன்னு இருப்பானா, அங்க பேத்த அப்படியே வந்து புடிச்சு போறாரு. இதே மாதிரி 4-5 பேர் அவரு புடிச்சு போறாரு. நெக்ஸ்ட் சீன்ல யார் யார் வந்திருக்காங்களோ அவங்க வந்து சொல்றாங்க, அவன் வந்து நிம்மதியா இருக்கும் போது திடீர்னு அந்த பர்சன் அப்பியர் ஆனா, அப்படியே என்ன இங்க டெலிபோர்ட் பண்ணிட்டான். அப்பனா நீ இப்படி சொல்லாத, அதாவது அவன் தடியான் தான், அதே மாதிரி அவனுக்கு மீசி வந்ததுன்னு. ஆமா ஆமா அதேதான். அங்க அதே மாதிரி ஃபுரோச்சி மத்தவங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. அங்க ஹெல்டாவும் வராளா. இத பார்த்து அவன் ரொம்ப கடுப்பாகிறான். அப்பனா இதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு காரணம் நீதானா? மரியாதையா இப்ப எங்களை வீட்டுக்கு போக விடு, இல்லன்னா ஒரு ஹக்கு கொடு. இது கேட்டோன்னே அவ பயங்கரமா அடிச்சிடறா. ஏதோ ஒண்ணு, நான் வந்து இங்க எதுக்கு வந்தேன்னா இந்த இம்பார்ட்டன்டான மெசேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணும், இதை ஒருத்தர் உங்களுக்காகவே ஷேர் பண்ண எனக்கு கொடுத்தாரு. இது கேட்கிற ஃபுரோச்சி ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறானா, எனக்கு தெரிஞ்சு டீமன் லார்டா இருக்குமோ, டீமன் லார்ட போய் எங்களுக்கு முன்னாடி வரப்போறாரோ. ஆனா உண்மையிலேயே அது டீமன் லார்டு இல்ல, அதுக்குள்ள இருக்கிறது பேத் தான். அவரு மிஸ்டர் வாலிபால் அப்படின்னு அவரை சொல்லிக்கிறாரு. நான் அவரை பார்த்தோன்னே அவங்க வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க, உன்னையே நீ மிஸ்டர் வாலிபால்னு சொல்ற, உனக்கு என்ன திறமை இருக்கு? ஏய் உங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரியுமா? வாலிபால் வி, அதுக்கான அர்த்தம் என்னன்னா விக்டரி. இப்ப எங்களுக்கு தெரியுது,
தெரியாது அதாவது நாங்க என்ன ஆக போறோம்னு. சரி ஏதோ ஒண்ணு நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் போட்டு காட்டுறேன். இப்போ நீங்க வந்து எதுவுமே பண்ணாம இருக்கீங்க, ஆனா அந்த ஸ்கூல் ஆளுங்க பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறாங்க பாருங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது வீடியோ பாக்குறாங்களோ இல்லையோ, ஆனா மத்த விஷயத்தை இவங்க நல்லா பாக்குறாங்க. ஏய் நீ வந்து அந்த விஷயத்த பாத்தியா? நான் வந்து பார்த்தேன். ஆனா என்ன இது, இவங்கள பார்க்கும் போது ஏதோ பிகினர் மாதிரியே எனக்கு தெரியல. இதே மாதிரி போச்சுன்னா நம்ம வந்து அவங்களுக்கு மேட்சாவே இருக்க மாட்டோம். சரி ஏதோ ஒண்ணு இந்த வீடியோவை திரும்ப போட முடியுமா? கண்டிப்பா. இப்ப அந்த பர்சன் டப் பண்ணி காட்டுறான். ஏய் அவனுக்கு அவ்வளவு பெருசா இருந்தது தெரியுமா? ஆமா ஆமா, அதை விடவும் இந்த நீளமா முடி வச்சுருக்க அவன் தான் ரொம்ப அணவிங்க. நீங்க அதை விடுங்க, டோஜோ அவன் மேல அப்படியே ஒரு மாதிரி நாத்தடிக்கும். ஆமா இல்லையா பின்ன, அந்த ஓகாவும் குழந்தையும் அதே மாதிரி தான், அவங்க மேலயும் கன்றாவியா நாத்தடிக்குது. எனக்கு இப்பயும் தெரியும் அந்த பசங்களா ட்ரைனிங்லாம் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் கேட்கும் போது அவங்க பின்னாடி ரொம்ப கடுப்பாக்குறாங்களா, ஏன்னா ஆப்போனன்ட் ஆளுங்க இவங்கள தான் வச்சு செய்யறாங்க. இதனால எல்லாருமே மோட்டிவேட் ஆகி நெக்ஸ்ட் சீன்லயே அங்க பயங்கரமா விளையாடுறாங்க. அடே ஃபுரோச்சி நீ வந்து என்ன பண்ணிருக்க, சீக்கிரமா பாஸ் பண்ற வழியை பாரு. ஆமா குமில்டா நீ வந்து ரொம்ப லேட்டா இருக்க. ஆமா இவங்களுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு இப்படி மோட்டிவேட்டடா விளையாடுறாங்க. நான் இப்படி விளையாடுறது அவளுக்கும் நினைக்கல. அங்க இருக்கிற ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்பட ஆரம்பிக்குது. மிக்காவா உந்து என்ன அது அவ்வளவு பெருசா இருக்கு, நீங்க ஒன்னும் தப்பா யோசிக்க தேவையில்ல, அவங்க முடிய பத்தி தான் அப்படி சொல்றான். அது பெருசா இருக்கனாலே அது நெட்டுல மோதிக்கினே இருக்கு. நீ வந்து என்ன பண்ணிருக்க, சம நீலாம் என்ன பண்ண, போயிடு, நீலாம் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல. இதனால அவன் போக ஆரம்பிப்பானா. அங்க குமில்டாவும் கேக்குறான், அட ஹிமிகாவா நீ வந்து எங்க போற, போகட்டும் போகட்டும் 6 பேர் ஒண்டி போதும், அவன் பேக்கப் இருந்தா போதும். ஆனா குமில்டாக்கு ரொம்ப சோகமா இருக்கா. இத பாக்குற அந்த ரெண்டு பொண்ணுங்க விடல, அப்படியே அவங்க பின்னாடியே போயிட்டு ஹிமிகாவாக்கு ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி வர்றாங்க. சீன்ல அங்க ஹிமிகா வரானா, அவனை பார்க்கும் போது அடையாளமே தெரியல, ஆளு அவ்வளவு அழகா இருக்கான். யாரு நீ புதுசா இருக்க, அடே என்ன மறந்துட்டீங்களா, நான் தான் அந்த டெரர் பீஸா இருக்கிற அந்த ஹிமிகாவா. என்னது இவன் தான் அந்த ஹிமிகாவாவா, என்னால நம்பவே முடியல. இவனை பார்க்கும் போது ஏதோ வேற ஒரு மனுஷன் மாதிரி எனக்கு தெரியறான். ஏதோ ஒண்ணு நம்ம பிராக்டிக்ஸ பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க சில பல டிசிஷனை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏரோல அவங்களோட டிஃபென்ஸ் நிக்க வைப்பாங்க, பின்னாடி பேக்கப் கோ நிக்க வைப்பாங்களாம். ஆனா இப்போ அங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, யாரு லீடரா இருப்பாங்க அப்படின்னு தான் பிரச்சனை வருது. நான் வந்து லீடரா இருப்பேன், இல்ல நான் தான் லிப்ரோவா இருப்பேன், இல்ல நான் தான். உடனே அவோய் வந்து சொல்றா, அப்படிலாம் இல்ல நான் தான் இருக்க போறேன். இப்படி இவங்க பேசும் போதே அங்க பால் வந்து பயங்கர வேகமா ஃபுரோச்சியை தாக்குது. அதான் தேர்ந்தெடுக்க போறேன், அதாவது யாரு கேப்டனா இருக்க போறேன்னு, என்னோட சர்வ். அதால யார வேணாலும் கொல்ல முடியும், யாரால இந்த சர்வை தடுக்க முடியுமோ அவங்க தான் லீடரா இருப்பாங்க. இது கேட்டோடனே அங்க அவோய் ஒத்துக்கிறான். அங்க ஹெல்டா பால சர்வ் பண்றாளா, அந்த பால் அவ்வளவு வேகமா வருது, அவோயால அதை பார்க்க கூட முடியல. பாலோட வேகத்தினாலேயே அந்த செவரே ஒரு மாதிரி ஓட்டி ஆயிடுது. அவளை பார்க்கும் போது ஹியூமன் மாதிரி எனக்கு தெரியல, ஹியூமனால இப்படி கண்டிப்பா பண்ண முடியாது. உண்மையா சொன்னா அவ வந்து ஹியூமனே இல்ல. அங்க சைட்லயே ஃபுரோச்சிய சொல்றான், ஏதோ ஒண்ணு அவ ஜம்ப் பண்ணும் போது பேண்டிஸ பாத்தீங்களா, இவன் தேர மாட்டான். இதெல்லாம் பார்த்து அவோய் ரொம்ப ஷாக் ஆகுறாளா. அங்க திரும்ப அவ சர்வ் பண்றதுக்கு கேக்குறா. அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற அந்த நேனே அந்த பொண்ணு கிட்ட அங்க பேண்ட் கேட்டு முடிய கட்டிடுறா. அங்க கரெக்டா சர்வ் பண்ணலான்னு வரும்போது இந்த வாட்டி போன வாட்டியை விட ரொம்ப ஹைட்டா குதிச்சு சர்வ் பண்றா. அவோயை கொஞ்சம் கொஞ்சமா கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறா, அதாவது எந்த சைடு பால் வரும்னு. அதே மாதிரி கெஸ் பண்ணி அங்க பயங்கரமா தாக்குறா. ஆனா அது நெட்ல பட்டு திரும்பவும் வெல்தா. இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமாகறாங்க. தியாவை ரிட்டர்ன் பண்ணிட்டா. மேடம் அவோய் நீங்க உண்மையிலேயே மாசுதான். அங்க இருக்கிற எல்லாருமே அங்க ஒத்துக்கிறாங்க. அவ்வளவுதான் அவோய், நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம், இதுக்கு மேலேயும் லிப்ரோவாவும் நீ தான் கேப்டனாவும் இருக்க போற, போதுமா. எல்லாருமே ஒத்துக்கினாங்க. இப்போதான் எனக்கு புரியுது, அதாவது இவ வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருக்காளோ. எல்லாருமே அங்க ட்ரைனிங் எடுக்க ஆர்வமா ஒத்துக்கிறாங்க. திடீர்னு இன்னொரு வாய்ஸும் வருது, நீங்க ஒன்னும் ஹோலி 6 கூட ஒண்டி போராட மாட்டீங்க, நீங்க எங்க கூட போராடுற மாதிரி இருக்கும், நாங்க தான் MK கேங் பிளஸ் 1. லேடிஸ் கேங்ல அவங்கள பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாங்க, ஏன்னா அவங்க மேட்சிங்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியா, அப்பனா ஒரு கை பாத்துக்கலாம், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களாலதான் ஹோலி 6 கூட விளையாட முடியும். மேட்சும் ஆரம்பிக்குது, பங்கமா ஆடி அங்க ஜெயிக்கவும் செய்யறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவோய்க்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, நம்மளோட டீம்ல இந்த அளவுக்கு நல்லா விளையாடுறவங்க இருக்காங்க. சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்பதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.